ஷஅபானுக்கு துறை பார்க்கிற நாள் ஷஅபானுடைய 29 மகரிபுடைய நேரம். அப்படித்தானே? இதுல புறைய பார்க்கிறோம், புற விலங்கல்ல. புற விலங்காட்டி என்ன செய்வோம்? 30ஆக பூர்த்தியாக்குவோம். இந்த 30ஆ பூர்த்தியாக்குற இந்த நாள் எங்கட கண்ணுக்கு பிறை தென்படவில்லை. ஆனா அது பிறை இருந்துச்சா இல்லையா தெரியாது. இந்த நாளுக்கு தான் சொல்லுவோம் யௌமு ஷக் என்றுவோம். என்ன சொல்லுவோம்? இது ஷஅபானில் உள்ள நாளா ரமலானின் முதலாவது நாளாண்டு தெரியாது. கண்ணால பார்த்தோம், புற விலங்கல்ல 30ஆ பூர்த்தியாக்கினோம். புற கண்ணுக்கு விளங்கி இருந்தா அது ரமலானுடைய முதலாவது நாளாகும். ரெண்டுக்கும் இடம்பாடான நாள். அதுக்குதான் யௌமு ஷக் என்று சொல்லுவோம் நாங்க. அதிலே நோன்பு பிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற பொழுது, யார் ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்வுடைய குனியத்து பட்ட பெயரு, முஹம்மது நபி அவர்களுக்கு ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்க கூடாது, ஹராம். ஷக்குடைய நாள் என்றது என்ன? ஷஅபானுடைய மாதத்தின் 29வது நாள் பிறை பார்ப்போம். பிறை தென்படாவிட்டால் 30ஆ பூர்த்தியாக்குவோம். அந்த 30வது நாள் இருக்குது, அதுக்குத்தான் யௌமு ஷக்ன்றது. ஷஅபானுடைய மாதத்தின் 30வது நாள். அந்த நாளில் நோன்பு பிடிக்க கூடாது. பிடித்தால் முஹம்மது நபி அவர்களுக்கு மாறு செய்து விட்டான் என்ற அடிப்படையில் அதுவும் பிடிக்க முடியாத நாள்.